ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா சந்தியா ராகம் சீரியல் ப்ரோமோ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணிடுங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஒரு ப்ரோமோ எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, நம்ம கார்த்தி, புவனேஸ்வரி அவங்க அண்ணன் 3 பேருமே ஒன்று கூடி வில்லத்தனமாக சிரிச்சிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம கார்த்தி சொல்கிறாங்க, அத்தை நீங்கள் சொன்ன மாதிரி அந்த தானாவை காதலிக்கிற மாதிரி நாடகம் போட்டேன். அவன் மனசுலையும் என் மேலே காதல் வர மாதிரி விதைச்சிட்டேன். இப்போ அவங்க வீட்லயே இடம் பிடிச்சாச்சுட்ட, நீங்க நினைச்சதெல்லாம் நடக்க போகுது அப்படின்னு சொன்னதும் புவனேஸ்வரி செம்மையா சந்தோஷப்படுறாங்க. ஆமா கார்த்தி, நீ தான் என் ஆசையெல்லாம் நிறைவேற்றி வச்சிருக்க. ஒரு விஷயம் தெரியுமா, ரகுராம் என்னை ஏமாத்திட்டு அந்த ஜானகியை கல்யாணம் பண்ணப்போ எனக்கு அப்படியே நெருப்புல நிக்கிற மாதிரி இருந்துச்சு. இப்ப வரைக்கும் அந்த ரகுராமையை என் மனசுல சுமந்துட்டு இருக்கேன். சோ ஒரு ஏமாற்றத்தோட வலி அதை அனுபவிக்கிறவங்களுக்கு தான் தெரியும். நான் அடைச்ச வேதனைய அந்த ரகுராமோட பொண்ணு அடையணும். சோ அவ படுற வேதனையை பார்த்து அந்த ரகுராமும் ஜானகியும் அந்த ஒட்டுமொத்த குடும்பமும் புழுவா துடிக்கணும் அப்படின்னு சொன்னதும் கவலைப்படாதீங்க, இன்னும் கொஞ்ச நாள் தானே இருக்கு. சோ நீங்க நினைச்சது எல்லாமே நடக்க போகுது அப்படின்னு நம்ம கார்த்தி சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா இது எல்லாமே நம்ம கார்த்தி, புவனேஸ்வரி இவங்க எல்லாரும் சேர்ந்து போட்ட நாடகம். ஏன்னா நம்ம ரகுராம் ரகுராம நம்ம புவனேஸ்வரி காதலிச்சிருப்பாங்க. இருந்தாலும் காலத்தின் சூழ்நிலையால நம்ம ரகுராம் ஜானகியை கல்யாணம் பண்ணியிருக்காங்க. எப்படியோ தன்னை ரகுராம் ஏமாத்திட்டாங்கிற மாதிரி தான் நம்ம புவனேஸ்வரி இப்போ வரைக்கும் தப்பா நினைச்சிட்டு இருக்காங்க. ஸோ தான் ஏமாந்த மாதிரி தன்னோட பொண்ணு ஏமாறணும், ரகுராம் தலை குனியணுங்கிறது தான் நம்ம புவனேஸ்வரியோட திட்டம். ஸோ இங்க பார்த்தோம்னா புவனேஸ்வரியோட அண்ணன் இங்க பாருமா, கவலைப்படாத, இவன் என்னோட புள்ள, உன் ஆசை எல்லாத்தையும் நிறைவேற்றுவான் அப்படின்னதும் அதுக்காகத்தானே எல்லாம் நான் இவ்வளவு பார்த்து பண்றேங்கிற மாதிரி புவனேஸ்வரி வில்லத்தனமா யோசிக்கிறாங்க. இங்க நம்ம மாயா சீனு தனாவை கலாய்ச்சிட்டு இருக்காங்க. பாத்தியா எப்படி ரகுராம் பெரியப்பா மனசுல இனி இடம் பிடிச்சது இல்லாம உன் காதல் சக்சஸ் ஆக வச்சுட்ட, சூப்பர் தனா, இனி சந்தோஷம்தான் ஜமாங்கிற மாதிரி 2 பேருமே கலாய்ச்சிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா மாயா மூஞ்சி சின்னதா போயிடுது. உடனே சீனு தனியாக அழைச்சிட்டு என்னாச்சு மாயா, இல்லை இப்படி நம்ம தானா கார்த்திக் சாரோட காதல் சக்சஸ் ஆன மாதிரி நம்ம காதலும் சக்சஸ் ஆகும் இல்லை சீனு, நமக்கு இப்படி ஒரு விஷயம் நடந்தா நல்லா இருக்கும்ல அப்படின்னு கேட்டதும், இங்க பாரு இதுலயே விளங்கிருச்சு நம்ம பெரியப்பா ரொம்ப நல்லவர்னு, கவலைப்படாத, இது எப்படி அவரை ஏற்றுக்கொண்டாரோ அதே மாதிரி தான் கூடிய சீக்கிரம் நம்ம காதலை அவரை ஏற்றுக்கொண்டு நம்ம 2 பேருக்கு கல்யாணம் பண்ணி வைப்பாரு. ஸோ எனக்கு கல்யாணம் ஒன்று நடந்தா அதுவும் கூட மட்டும்தான் மாயாங்கிற மாதிரி சொல்லிட்டு 2 பேருமே ஹக் பண்ணிக்கிறாங்க. எங்க பார்த்தோம்னா தனா நேரா கார்த்திக்கு ஃபோன் போட்டு, பாத்தீங்களா எப்படிங்க இதெல்லாம் சாத்தியம் ஆகும், என்னால இப்ப கூட நம்ப முடியல, நடக்கிறதுலாம் பார்த்தா எனக்கு கனவு மாதிரியே இருக்கு அப்படின்னதும், ஆமா தனா எனக்கு தான், சரி நான் இப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்கேங்க. பாத்தீங்களா நம்ம காதல் இப்படி கல்யாணத்துல வரும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. சந்தோஷப்படு, இந்த சந்தோஷம் எல்லாம் கொஞ்ச நாளைக்கு தான்ங்கிற மாதிரி கார்த்தி வில்லத்தனமா யோசிக்கிறாங்க.